வணக்கம். இது உங்கள் சிவை ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இந்த கோவா கேங் ரயான், ஜெஃப்ரி, சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ஜாக்லின், இந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டைப். அவர் வந்து நல்லா சூப்பராக கேம் விளையாடுவார். கொஞ்சம் தான் இந்த கேங்கில் சுற்றி வருவார். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேங்கில் முழுமையாக இருக்க மாட்டார். ரயான் எப்படின்னா பாதி நேரம் இந்த கேங்கில் இருப்பார், நல்லா கேம் விளையாடுவார். ஆனால் ரொம்ப வந்துட்டு தலையிட்டுக்க மாட்டார். அதேமாதிரி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டார். ஆனால் நல்ல ஒரு கேம் பிளேயர் தான். பட் திடீர்னு கோவப்பட்டு இப்போ நேற்றுலாம் ஒரு சில பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பு மாறி நிறைய விஷயங்கள் பேசிப்பாங்க. அதேமாதிரி இவங்க 2 பேருக்குள்ளேயுமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது. இப்போ இந்த சண்டை நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அன்ஷிதா பற்றி சௌந்தர்யா கிட்ட வந்துட்டு ஜாக்லின் சொல்லும்போது சௌந்தர்யாக்கு அது வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது. அப்போயே அவங்க டென்ஷனாக இருப்பாங்க. இப்போ என்னென்னா ஜாக்லின் பற்றி சௌந்தர்யா ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க, இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்ற நம்மளுக்கு இருக்குது. என்னென்னா இந்த டால் டாஸ்கில் ஒரு 3 பேர் கடைசியாக இருந்திருப்பாங்க, அன்ஷிதா, ஜாக்லின், மஞ்சரி. அப்போது ஜாக்லின் ஒரு கேமை விளாண்ட மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அது பயங்கரமாக ஷாக்காக இருக்குது நம்மளுக்கு. இன்னையா எல்லாம் ஒரே கேங்காக இருக்காங்க, ஆனால் இங்கே வந்து இப்படி வந்து ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. என்னென்னா மஞ்சரி ஆக்சுவலாக வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு முடியல, அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சது. என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது டப்பான்னு ஒரு பிட்டை போட்டாங்க இவங்க ஜாக்லின். இப்போ நீ எதுக்கு உட்காந்துட்ருக்க? நான் தான் சொல்கிறேன்ல உனக்காக நான் விளையாடுறேன், என் மேல் நம்பிக்கை இல்லையா உனக்கு? நீ வேஸ்ட்டாக உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி ஆகி சரி ஓகே நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்துட்டு ஒரு டீல் போட்ட மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் உள்ளே போய் டாலை வச்சுட்டு வந்துட்டாங்க, ஜாக்லினோட டாலை. இவங்க வெளியே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நான் உன்னை நம்புகிறேன், இப்போ நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு அந்த கேமை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக இது வந்துட்டு மஞ்சரி போட்ட டீல் மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த டீலை போடுறதுக்கே ஃபஸ்ட்டு ஒரு கேமை வந்து ஜாக்லின் ஆடிருக்கா, இது எனக்கு மட்டும் தான் தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ என்ன ஒரு இதுனா இந்த விஷயங்களை ஏன் வந்து மாறி எல்லாருமே சொல்லிக்க மாட்டாங்க தெரியல. இந்த கோவா கேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லார் விஷயத்தையும் எல்லாரை பற்றியும் பேசுகிறாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை இவங்களையும் பேசிக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கேங் வந்து சூப்பராக இருக்குது, ஒருத்தர் விட்டு கொடுக்காம செம்ம ஃபயராக விளாட்றாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ட்ராப் பேக்கும் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இவங்க சௌந்தர்யா ஜாக்லின்கிட்டே சொல்லலாமே அப்படின்றது மாதிரி தான் தோணுது. பட் ஆனால் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கிளாஸ் இருக்க மாதிரி இருக்குது. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே சௌந்தர்யா சொன்ன மாதிரி ஜாக்லின் அங்கே ஒரு கேம் ப்ளே பண்ணாங்களா, இல்லை அதுவாக அமைஞ்சுதா, இல்லை மஞ்சரி தான் வந்து அந்த விஷயத்தை வந்துட்டு அங்கே ரிக்வஸ்ட்டாக வச்சாங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.